ஹாய் மக்களே, நம்ம வந்து கன்னியாகுமரியில் இருந்து ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா டுவோர்ட்ஸ் பொன்மடிக்கு போகிறோம். ஸோ பொன்மடிக்கு வந்து நம்ம அரவுண்ட் 3 hours 50 minutes காமிக்குது. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 130 kilometers. ஸோ வாங்க நம்ம ஆன் தி வேல சீனரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். நீங்களும் எங்கள் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க. ஸோ ஹாய். ஸோ இவங்களாம் தான் அந்த டீம் மெம்பர்ஸ். ஃபன் பண்ணலாம். எஸ். ஸோ ஹாய். ஸோ நம்ம ஆக்சுவலி நம்ம பிளான் வந்து என்டையர்லேயே மாறிடுச்சு. ஏன்னா நம்ம நேற்று பிளான் வந்து என்னென்னா ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் தங்கணும். பட் டியூ டு செம்ம டிலே, இங்கே செம்ம மழை, அது இல்லாமல் நல்லா தூக்கம். எழுந்து பார்த்தா ஈவினிங் 5 மணி. வித்தின் ½ an hour கிளம்பியாச்சு. கார் உள்ள உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எங்கே போகிறதுன்னே டிசைட் பண்ணியிருக்கோம் எல்லாரும். பொன்மடியா, வர்க்கலாவா, இல்லை திருவனந்தபுரமா அப்படின்றது இப்போ வரைக்கும் கூட எங்களுக்கு டிசைட் தெரில. ஆன் தி வே கூட எங்களுக்கு மாறும். ஃப்ரெண்ட்ஸ் நாளே அப்படி தானே. இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜுக்கு போக போகிறோம். ஸோ அது வந்து சுனாமியில் பாதிக்கப்பட்டது. அந்த பிரிட்ஜு வந்து உடஞ்சி விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புது பிரிட்ஜு கட்டிட்டாங்க. ஸோ அந்த சுனாமியில் அஃபெக்ட் ஆன பிரிட்ஜை வந்து நான் இப்போ காமிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த நியூ பிரிட்ஜ். ஸோ கிட்ட போனால் தெரியும். ஸோ இறங்கிலேருந்து உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஆமாங்க. எஸ், வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரியில் இருந்து பொன்முடி போகிறதா பிளான் பண்ணோம் இல்லைங்களா. நம்ம அப்பயே சொன்னோம் பிளான் வந்து எப்போனாலும் சேஞ்ச் ஆகும்னு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ போனாலும் பிளான் சேஞ்ச் ஆகும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா திருவனந்தபுரம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு என்ன பிளான்னா திருவனந்தபுரத்துலேருந்து பொன்முடி போகிறதா பிளானு. பார்க்கலாம் அது போகிறோமா இல்லையான்னு தெரில. ஸோ இப்போ நம்ம டைம் வந்து 9 o'clock ஆகிடுச்சு. நம்ம அங்கேருந்து கிளம்பும்போது 9:30க்கு ரீச் ஆகிற மாதிரி காமிச்சிது. பட் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 40 kilometers இருக்குது. ஸோ அகைன் இட் வில் டேக் 15 minutes. ஸோ 10 மணி மேலே தான் போவோம். ஸோ நடுவில் வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னா சிக்கன் பகோடா, சிக்கன் 65, அதுக்கப்புறம் சிக்கனில் வேறு ஏதோ சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு உரிச்ச கோழி ஏதோ சாப்பிட்டோம். கொத்துக்கோழி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அந்த ஊர் பேர் கேட்டிங்கன்னா தான் இன்னும் பயங்கரமாக இருக்கும். எஸ், அந்த ஊர் பேர் வந்து பேய் ஓடு. எஸ், ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இன்னொரு வாட்டி போனீங்கன்னா சாப்பிட்லாம். ஓகே. அந்த ஊர் வந்து எங்கே இருந்ததுன்னா கன்னியாகுமரி வந்து வர வழியில் டுவோர்ட்ஸ் திருவனந்தபுரம் அப்படி போட்டிங்கன்னா அந்த பேய் ஓடுன்னு வரும். ஆப்போசிட்டில் நல்லா சூப்பராக.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருவனந்தபுரம் வந்தாச்சு. நம்மளோட ரூம் வந்து ரூப் மஹால் ப்ரீமியர் இன் இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய வியூஸ் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் நவ் வி அரைவ்ட் 10 minutes. ஸோ நல்லா இருக்கு ஒரு ஆம்பியன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பத்மநாப சுவாமி டெம்பிளில் இருக்கோம். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்புறோம். ஸோ சாமி பார்த்தாச்சு, பத்மநாபம் சாமி டெம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து கிளம்புற டைம் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து அரௌண்ட் 12:45 ஆகுது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பொன்மடிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டல் நேம் வந்து ரூப் மஹால் ப்ரீமியம். ஸோ பட்ஜெட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் விசிட் பண்ணலாம். ஸோ ஹோட்டல் பாருங்கள், இதுதான் லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது. வாங்க.